நீட்டாக போட்டு ஒரு 800 பேர் இல்ல 1000 பேர் போயிருக்காங்கன்னு சொல்லி ஒரு கவுண்ட் இருக்கு. ஆனா வந்து எத்தனை பேர் பொழைச்சிருக்காங்க, எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு கவுண்ட் வந்து எக்ஸாக்டா நமக்கு வந்து தெரியாது. அதனால வந்து நம்ம ப்ரிடிக்டா பண்ண முடியும். இப்போ என்னன்னா ஒரு ரூம்ல வந்து ஒரு 5 பேர் இல்ல வந்து ஒரு 4 பேர் இந்த மாதிரி தான் இருக்க முடியும். இப்போ வந்து கப்புள்ஸா பண்ணாங்கன்னா 2 பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ என்னன்னா ஒரு ரூம்ல வந்து 5 பேர் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா மொத்தமா வந்து 90 ரூம் இருந்துச்சு. அந்த 90 ரூம்ல எவ்வளவு பேரால சர்வே பண்ணிருக்க முடியும், அப்புறம் ஹால்ல எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்கன்னு சொல்லி ஒரு சர்வேல இது மாதிரி எடுத்து ஒரு 1000 பேரை அப்ராக்சிமேட்டா நம்ம வச்சு நம்ம வந்து டேட்டாஸ் வந்து நம்ம வந்து ரன் பண்ணுவோம். ரன் பண்ணதை வந்து இந்த மாதிரி ஒரு கவுண்ட் வந்து கிராஃபிக்கா வந்து நம்ம வந்து காமிக்கணும். இத வந்து ப்ளூ கலர்ல வந்து எத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிற அந்த கவுண்ட். இப்போ வந்து கிரீன் கலர்ல இருக்கிறது வந்து எவ்வளவு பேர் வந்து சர்வே ஆயிருக்காங்கிறது வந்து கவுண்ட். இங்க வந்து அக்யூரசியான வேல்யூ இருக்கு. இப்போ வந்து 150 பேர் வந்து சப்போர்ட் இல்லாம வந்து இறந்துருக்காங்க. அப்புறம் 74 பேர் வந்து சப்போர்ட் இல்லாம எத்தனை பேர் இறந்துருக்காங்க சொல்லி மேல் ஃபீமேல் அந்த இதெல்லாம் மேல வந்து பேசஞ்சர் கவுண்ட், ஐடி எத்தனை பேர் இருக்காங்க அந்த இதெல்லாம் வந்து கரெக்டா வந்துருச்சு. அப்புறம் டிக்கெட் எத்தனை பேர் இருக்காங்க
வந்து பேசஞ்சர் ஐடி, அதாவது ஒரு ரூம்ல வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு ஐடி. ஏன்னா வந்து ஐடி நம்பர் 1ல வந்து 3 பேர் இருக்காங்க, ஐடி நம்பர் 2ல ஒரு பேர் இருக்காங்க, ஐடி நம்பர் 3ல ஒரு பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேலன்ஸ். இது வந்து ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் தான். நம்ம வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு ப்ரெடிக்ட் கொடுக்கலாம். பட் வந்து என்ன சொல்ல முடியாது, அக்யூரேட்டா கொடுக்க முடியாது இல்லையா? அப்ராக்சிமேட்டா இத்தனை பர்சன்டேஜ்ல இத்தனை பேர் சர்வைவ் ஆகிக்கலாம், இத்தனை பேர் இறந்துருக்கலாம்ன்ற ஒரு ப்ரெடிக்ஷனுக்கான இது ரேண்டம் ஃபாரஸ்ட். ரேண்டம் ஃபாரஸ்ட் யூஸ் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ரேண்டம் ஃபாரஸ்ட் யூஸ் பண்ணிட்டோம்னா அந்த பாயிண்ட்ல நம்ம வந்து எடுத்துக்கலாம். பட் அப்ராக்சிமேட்டா அதுக்கான டெசிஷன் நம்ம தான் அனலைஸ் பண்ணிக்கணும். ஜஸ்ட் அதுக்கான ப்ரெடிக்ஷன் வந்து அது அவங்க வந்து GitHub ரெபோசிட்டரி நான் சொன்னலையா, டேட்டா செட்ஸ் நம்ம வந்து CSV ஃபைல்ல நம்மளே போடுறது வந்து CSV-யா கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம் டேட்டா செட். அவங்க வந்து டேட்டா வந்து GitHub இருக்கு இல்லையா, அதுல இருந்து எடுத்துக்கலாம் டேட்டா செட். ஓகேவா? நம்ம அப்படி கொடுத்தோம்னா டைரக்டா நம்ம அதோட இது மட்டும் கொடுத்தா போதும், பாத் மட்டும் கொடுத்தா டைரக்டா அந்த டேட்டாஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுவே நம்மளே கொடுக்குற மாதிரி இருந்தா CSV-யா நம்ம டேட்டா செட் வந்து கிரியேட் பண்ணி அதோட பாத் வந்து நம்ம லிங்க் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. அந்த ஃப்ளட் எவ்வளோ ரைட் வந்து அதிகமாக போயிருக்கு, எவ்வளோ ரைட் கம்மியாக இருக்குன்னு சொல்லி வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து எவ்வளோ ஆழம் போயிருக்கு, அந்த தண்ணி வந்து எவ்வளோ ஆழம் போயிருக்கு, எவ்வளோ ஹைட் போயிருக்குன்னு சொல்லி ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இது வந்து ஹைட் வந்து எவ்வளோ இதாயிருக்கு, வந்து தண்ணி எவ்வளோ கீழே போயிருக்குங்கிற வந்து ஒரு டாட்டர் ஃபார்ம்ல இருந்து இது மேம் இது